வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் இந்த பதிவில் உயர்கல்வி ஒரு வாழ்க்கையில் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்காற்றுகிறது. ஒருவரின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்காற்றுவது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா தற்காலத்தில் கல்வி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒருவரின் வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னாக்கா கல்வியில் இருக்குது. அந்த கல்வி ஒரு ஜாதகத்தில் நல்ல உயர்வு பெறுமா, நல்ல ஒரு சிறந்த கல்வியை அந்த ஜாதகம் பெறுமா அப்படிங்கிறதுலாம் நாமளே கொஞ்சம் எளிமையான விதிகளை கொண்டு ஆய்வு செய்து நாமளே பார்க்கலாம். சிறந்த கல்வி அமைப்பிற்கான ஜோதிட விதிகள் என்ன, விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் எளிமையாகவும் முழுமையாகவும் பார்க்க இருக்கின்றோம். அதனால் இந்த பதிவை பொறுத்தவரையிலும் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஒரு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் உங்களை நண்பர்கள், உறவினர்கள் அல்லது உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாருக்குன்னா இந்த கல்வியை பற்றிய தேடல்கள் இருப்பவர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் பகிருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. வாங்க நம்ம இன்றைய பதிவுக்குள்ளே போகும். முதல்ல கல்வி அப்படின்றது நல்ல ஒரு நிலைப்பாட்டை எட்டணும் ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னாக்கா முதல்ல அது அவங்களுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருக்கணும். நம்ம படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள அந்த மனம் அப்படிங்கிறது லயித்து படிக்கணும். அதற்கு முக்கியமான காரகமாக விளங்குவது சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பலவீனப்படாமலும் பங்கப்படாமலும் நல்ல நிலையில் இருக்கின்றாரோ அவங்களுக்கெல்லாம் கல்வி அப்படிங்கிறது ஒரு சிறந்த அமைப்பில் அமையுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விதி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்த முக்கியமான விதியாக பார்க்கப்படுவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்திருப்போம். அந்த லக்னத்திற்கு என்று 2ஆம் பாவகம் ஒன்று இருக்கும். அந்த 2ஆம் பாவகமும் லக்னத்தின் 2ஆம் பாவாதிபதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 2ஆம் பாவகம் தான் வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. கல்வியை சொல்லக்கூடிய ஒரு பாவகம் அப்படின்னாக்கா முதன்மையான பாவகம் அது 2ஆம் பாவகம் தான். அப்போது இந்த பாவகமும் இந்த பாவாதிபதியும் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்த ரூல். அடுத்து காரக கிரகத்தை கையில் எடுத்துருவோம். காரக கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அறிவு சார்ந்த கிரகங்கள் அப்படின்றது 2 கிரகங்கள். ஒருத்தர் புத பகவான், அடுத்ததாக குரு பகவான். இங்கே ஏன் 2 கிரகங்களை நாம் கையில் எடுக்கிறோம்? வித்யா காரகர் அப்படின்னாக்கா புத பகவான் தானே அப்படின்றது நீங்கள் சொல்வது நமக்கு கேட்குது. இருப்பினும் இந்த லக்ன ரீதியாக நம்ம கையில் எடுத்து பலன்களை சிந்திக்கின்ற பொழுது புத பகவான் அப்படிங்கிறவர் ஒரு 6 லக்னத்திற்கு சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக திகழ்கின்றார். ஒரு 6 லக்னங்களுக்கு இவரை பொறுத்தவரையிலும் ஒரு அசுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக திகழ்கின்றார். இந்த அசுப ஆதிபத்தியம் பெறும் லக்னங்களுக்கு குரு பகவானை அறிவு சார்ந்த அந்த வித்யா சார்ந்த அமைப்பிற்கு காரக கிரகமாக நம்ம கையில் எடுத்து ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது நல்ல சிறந்த பலன்களை நம்மளால் கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியும். சரிங்களா? ஆக இந்த விஷயத்தை, இந்த நுட்பத்தை நம்ம எப்பயுமே மனசில் நிறுத்திக்கணும். அதாவது லக்ன ரீதியாக இந்த இருவரில் யார் நமக்கு சுபராக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வைத்துக்கொள்வது மிக சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம சொன்ன விஷயங்களில் சுருக்கமாக நீங்கள் கையில் எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல சந்திர பகவான் நல்ல நிலையில் இருக்கணும். அடுத்ததாக நீங்கள் எந்த லக்னமோ அந்த லக்னத்தின் 2ஆம் பாவகமும் பாவாதிபதியும் நல்ல நிலையில் இருக்கிறது. காரக கிரகம் அப்படின்னு கையில் எடுக்கின்ற பொழுது உங்கள் லக்னத்திற்கு புதன் சுபராக வருகிறாரா அல்லது குரு பகவான் சுபராக வருகிறாரா, இதை மட்டும் கொஞ்சம் தெளிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த நிலையை நம்ம எளிதாக ஏற்றிவிடலாம் நண்பர்களே. இதற்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விதி அப்படின்னாக்கா அந்த கல்வி கற்கும் அந்த சமயத்தில், அதாவது ஒரு 5 வயசுலேருந்து ஒரு 21 வயது வரைக்கும் இந்த காலகட்டங்களில் அசுப கிரகங்களின் தசா காலங்கள் நடப்பாமல் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. குறிப்பாக ராகு பகவானின் தசை. இந்த ராகு பகவானின் தசையை நீங்கள் கையில் எடுத்து சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நல்ல சுபகிரகங்களின் தொடர்பில் இருக்கிறாரா, அசுப கிரகங்களின் தொடர்பில் இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம ஒரு முறைக்கு 2 முறை அதை சீர்தூக்கி பார்த்துட்டு தான் இந்த காலகட்டங்களில் கல்வி இவருக்கு சிறப்பாக செயல்படும், சிறப்பாக செயல்படாது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். உதாரணமாக ராகு பகவான் ஒரு கேந்திரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்க.
10ஆம் இடத்துல இருக்கிறார். அவருக்கு குரு பகவானின் தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? வேறு எந்த ஒரு கிரகத்தின் தொடர்பும் அவருக்கு இல்லை. ராகு பகவான் 10ல் இருக்கிறாரு, அவருக்கு குரு பகவானின் தொடர்பு இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த இணைவு அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. கொஞ்சம் ஸ்கூல்ஸை கொஞ்சம் மாற்ற செய்யுமே தவிர தடை செய்யாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுவே அந்த இளம் வயதில் ஒரு 5 வயதுலேருந்து ராகுதசை தொடங்குது அப்படின்னாக்கா, கல்வி கற்கும் அந்த வயசில் ராகுதசை தொடங்குது. ஆனால் அவருக்கு அவருடைய பகை கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தொடர்பு, செவ்வாய் பகவானின் தொடர்பு இதெல்லாம் இருக்குது. இருந்து அவர் ஒரு ஆகாத இடத்துல இருந்து தசையை நடத்துகிறாரு அப்படின்னு வச்சுக்குவோம். உதாரணமாக 5ஆம் இடத்துல இருந்து தசையை நடத்துகிறத வச்சுக்கிங்க. சரிங்களா? அப்போது இவரே நினச்சாலும் அவரால் கல்வி அப்படிங்கிறத இந்த பள்ளி கல்வியை கூட தாண்ட முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இப்போ நாம் 4 விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த 4 விஷயங்கள் எதுலேயுமே அந்த ஜாதகம் சங்கடப்படாமல் நல்ல அமைப்பில் இருந்துடுச்சு அப்படின்னாக்கா, கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லலாம், இது நல்ல ஒரு உயர்கல்வியை பெறும், அந்த கல்வியால் இவர்களுக்கு ஆதாயம் உண்டு, நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற வாடிக்கையாளருக்கு நம்ம சொல்லிடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களில் நல்லா படிச்சிருக்கிற ஜாதகங்களில் நல்லா படித்து அந்த படிப்பினால் ஒரு நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்தெல்லாம் கிடச்சிருக்குது அப்படின்ற ஒரு ஜாதகம் உங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கும். அந்த ஜாதகத்தெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு அந்த படிக்கிற காலத்தில் ஒரு நல்ல சுபகோள்களின் அந்த தசாபுத்தி காலங்கள் போயிட்டு இருந்திருக்கும். நாம் சொன்ன இந்த 2ஆம் பாவகம் அது நல்ல நிலையில் இருந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, புதன் அல்லது குரு பகவான் யாராச்சும் ஒருத்தர் நல்ல நிலையில் இருந்திருப்பாங்க. சந்திர பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த மனோகாரகர் அவரும் பலவீனப்படாமலும் பங்கப்படாமலும் இருந்திருப்பார் அப்படிங்கிறதுலாம் தெள்ள தெளிவாக உங்களுக்கு எடுத்துக்காட்டும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னும்போது கிரகச்சேர்க்கைகள். இந்த கிரகச்சேர்க்கைகளை பொறுத்தவரையிலும் குரு பகவானும் புத பகவானும் தொடர்பில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறந்த கல்வியை கொடுக்கறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் நண்பர்களே. அதாவது குரு பகவானும் புத பகவானும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா, புதனுடைய சாரத்தில் குரு பகவான் இருப்பது, குரு பகவானுடைய சாரத்தில் புத பகவான் இருப்பது, குரு பகவானும் புத பகவானும் சம சப்தம பார்வையில் இருப்பது. அதாவது புதன் இங்கே தனுசில் இருக்கிறதும், குரு பகவான் மிதுனத்தில் அமர்வதும். இப்போ இருவரும் பார்த்தோம்னா சமசப்தமாக பார்வையில் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இது பரிவர்த்தனை அப்படிங்கிறது அடுத்த நிலை. இருப்பினும் முதல் தரமான ஒரு நிலைப்பாடு அப்படின்னாக்கா, இருவரும் சமசப்தமாக பார்வையில் இருப்பாங்க. அந்த இல்லமும் ஒரு சேர்க்கை அப்படின்ற நிலைப்பாட்டை எட்டும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது நாம் சொன்ன இந்த விதிகள் தான் ஒருவரின் ஜாதகத்தில் அவருக்கு கல்வி எப்படி இருக்கும், நல்ல உயர்கல்வி கிடைக்குமா அப்படிங்கிற அமைப்பை நல்லா வெளிப்படையாக அது சொல்லுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு உங்களுடைய தெரிந்தவர்களின் ஜாதகங்களில் இப்போ நம்ம சொன்ன விதிகளை அப்ளை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. சரிங்களா? அடுத்ததாக உங்களுக்கு தெரிஞ்சு நல்ல கல்வி படிச்சிருக்கிறாருங்க, ஆனால் எனக்கு இதில் இருந்து அதற்கான விதிகளை கையில் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னாக்கா, அந்த ஜாதகத்தின் அந்த பிறந்த கால குறிப்புகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது ஆணா பெண்ணா அப்படிங்கிறதுலாம் போடுங்க. நீங்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய தொடர்பு எண்கள் அதையும் போடுங்க. அதுக்குண்டான விளக்கங்களை நம்ம ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான விளக்கங்களை நாம் ஒரு பதிவாகவே இந்த குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவியில் கொடுக்கலாம். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.